ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.1ல் இருக்கிற ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன் ரோஸ்டர் ஃபார்ம். கொடுத்துருக்கிற 4 சப்டிவிஷனையுமே ரோஸ்டர் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர் லெஸ் தென் 20 விட கீழே இருக்கிற ஈவன் நம்பர்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்பர் 2ல் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதனால் 18ஓடையே நிப்பாட்டிடுறோம். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, b இஸ் ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2n, n பிலாங்ஸ் டு n கொடுத்துருக்காங்க, n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. இங்கே கேபிட்டல் என் எதை டினோட் பண்ணுதுன்னா நேச்சுரல் நம்பர்ஸை டினோட் பண்ணுது. ஒய்க்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க 1 டிவைட் பை 2n. அப்படின்னா என்னங்கிற நேச்சுரல் நம்பர்னால் n எதில் ஸ்டார்ட் ஆகும்னா எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகும். அது எதில் எண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்தனால 5ஐயும் சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னோட வேல்யூ 1, 2, 3, 4, 5 கிடச்சிச்சு. நான் ஜென்ரல் டேர்மே எழுதிட்டேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2n. அப்படின்னா இங்கே இருக்கிற எண்ணுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரேன். அப்படின்னா இங்கே 2க்கு பதிலாக நான் இங்கே 1 கொடுக்குறேன். நான் 1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா 1 டிவைட் பை 2ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து நான் இங்கே எண்ணுக்கு பதிலாக 2 கொடுத்தேன்னா 2 × 2 4. அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1 டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2n. அதில் எண்ணுக்கு பதிலாக 3 கொடுத்தேன்னா எனக்கு 1 டிவைட் பை 6ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்படின்னா 1 டிவைட் பை 6ன்னு எழுதிட்டேன். அடுத்தது 1 டிவைட் பை 2nல எண்ணுக்கு பதிலாக நான் 4 போட்டேன்னா 2 × 4 8. அப்போ எனக்கு ஆன்சர் 1 டிவைட் பை 8ன்னு கிடச்சிருச்சு. அடுத்தது ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2n. அதில் எண்ணுக்கு பதிலாக நான் 5 போடுறேன். 5 போட்டேன்னா எனக்கு 1 டிவைட் பை 10ன்னுட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இங்கே கிடச்சிருக்கிற ஆன்சர் எல்லாத்தையும் நான் இங்கே பிங்கிற செட்டுக்குள்ளே எழுதுறேன். அப்படின்னா எனக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா 1 டிவைட் பை 2, 1 டிவைட் பை 4, 1 டிவைட் பை 6, 1 டிவைட் பை 8, 1 டிவைட் பை 10ங்கிறது எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இதோட செகண்ட் சப்டிவிஷன் முடியுது. அடுத்தது தேர்டு சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் கியூப், 27x 216 கொடுத்துருக்காங்க. பெர்ஃபெக்ட் கியூப்னு கொடுத்ததுனால 27 எப்போ வரும்னா 3 கியூபுங்கிறப்ப தான் 27 வரும். அடுத்து 216 கொடுத்துருக்காங்க. 216 எப்போ வரும்னா 6 கியூப் அப்போ தான் 216 வரும். அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் என்னென்னா 3 கியூப், அதுக்கப்புறம் 6 கியூப். அப்படின்னா அது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும்னா 4 கியூப் இருக்கும், அதுக்கப்புறம் 5 கியூப் இருக்கும். 4 கியூபோட ஆன்சர் என்னென்னா 64ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அடுத்தது 5 கியூபோட ஆன்சர் எனக்கு 125 கிடைக்கும். அதை நான் இந்த சிங்கிற செட்டுக்குள்ளே எழுதிடுறேன். அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 64, 125. இதான் தேர்டு சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இசட்னா என்னென்னா இன்டீஜரை டினோட் பண்ணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஒரு டேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னுட்டு மீனிங் அர்த்தம். அப்படின்னா என்ன செய்யணும்னா 2டையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே டிங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்கும்னா -5லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். அதில் 2ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா -4, -3, -2, -1, 0, 1, 2 இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதான் ஃபோர்த்து சப்டிவிஷனோட ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸோட ஃபோர்த்து சம் முடியுது. தேங்க்யூ.